ஜிபியு மமே காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம தல அஜித், திரிஷா, அர்ஜுன் தாஸ், சுனில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து ஏப்ரல் 10 வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டாக வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் கேங்ஸ்டர் திரைப்படம் குட் பேட் அக்லி. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இப்போதைக்கு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வருடம் வெளிவர பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வெளிவரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு தமிழ் படம்னா இந்த குட் பேட் அக்லி மட்டும்தான். ஆல்ரெடி விடாமுயற்சி வந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் விடாமுயற்சி விடவே ஒரு எதிர்பார்ப்பு ஒரு மடங்கு அதிகமாக இருக்குன்னா அது இந்த குட் பேட் அக்லிக்கு மட்டும்தான். ஸோ இந்த படம் இப்போதைக்கு ஏப்ரல் 10 வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நைட்டு 8:02க்கு இந்த படத்தோடைய புக்கிங் எல்லாமே தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ட்ரைலருமே இன்னைக்கு வெளியாக போகுது. ஆனால் அந்த ட்ரைலர் எத்தனை மணிக்கு வருது அப்படின்ற விஷயம் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் ட்ரைலர் இன்னைக்கு வருது அப்படின்ற விஷயத்த அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். அதாவது ஏப்ரல் 10 என்னதான் இந்த படம் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆனாலும் ஏப்ரல் 9 நைட்டு 10 மணிக்கு ஒரு ஷோ ஒன்று போடுறாங்க. அதாவது பேடு ப்ரீமியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஒன்று பிளான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கடுத்து அதில் இருக்கிற சட்ட சிக்கல்லாம் பார்த்துட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நைட்டு 10 மணிக்கு இந்த படத்துடைய ஷோ போட்டால் அதுக்கடுத்து இந்த படத்துடைய ஷோ தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் டைம் கேப் இருக்கும். ஸோ இதுக்கிடையில் இந்த படத்துடைய எல்லா சம்பவமே முடிஞ்சிடும். அது வேற விஷயம், விட்டுருங்க. இருக்கிற எல்லா சர்ப்ரைஸ் எலமெண்ட்டும் வெளியே வந்துடும். ரிவ்யூ சொல்லிடுவாங்க. ஒருவேளை படம் மோசமா இருந்தா நெகட்டிவ் வந்து படமே சூழி முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால நமக்கு ஏன் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்ணி அந்த பிளானையும் அவங்க இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணிட்டாங்க, வேணான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு ஒரு புதிய தகவல், ஏப்ரல் 9 தமிழ்நாட்டில் அந்த படத்துடைய பேடு ப்ரீமியரை நடத்த போகிறாங்களாமா. ஸோ அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டுமே கூடி சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே இருக்குது. ஆனால் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஒருவேளை அந்த படம் மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பேடு ப்ரீமியர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரீச் கொடுக்கறதுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும். பட் அந்த படம் நல்லா இல்லை, நெகட்டிவாக எதனா நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுவே பேக் ஃபயராக முடிஞ்சு போயிடும். ஸோ ஏதோ ஒன்று இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல், இன்னைக்கு ட்ரைலர் வருது. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 9 நைட்டு பேடு ப்ரீமியர் இருக்குது. ஸோ அதுக்கான புக்கிங்குமே ஓப்பன் பண்ண போகிறாங்களாமா. டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே நார்மல் தான், ஹெவிலாம் எதுவுமே கிடையாது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.